இந்த படத்தோட ஆரம்பத்துல 4 பசங்க ஒரு கிணத்துல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கட் பண்ணா அந்த கிணத்தோட சொந்தக்காரர் அங்க வந்து உள்ள நீர்மூழ்கி மோட்டார்ல இருக்கு, அதுல மாட்டீங்கன்னா யாரா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவனுங்களை அடிச்சு விரட்டுறாரு. அந்த 4 பேர்ல ஒரு பையனோட பேர் பெத்தன்னா, அவனும் பாட்டியும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பாட்டி கிட்ட நம்ம கிட்ட தான் இடம் இருக்குல்ல, அதுல கிணறு வெட்டலாம்னு கேட்க, அதுக்கு அவன் பாட்டி, உன் அம்மா ஆத்துல குளிக்கும் போது தான் செத்து போயிடுச்சு, அதனால நம்ம குடும்பத்துக்கு தண்ணினாவே ஆகாது, கிணறு வெட்டணும் அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது, அதை மறந்துருன்னு சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்படியே கட் பண்ணோம்னா அந்த பசங்க 4 பேர் அவங்க ஊர் பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுறாங்க. அதாவது அங்க அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கும்போது அங்க கிணறு வெட்டுறதுக்காக தண்ணி ஓட்ட இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பெரியவர் வராரு. இப்போ நம்ம பெத்தண்ணாவுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இவரை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நீரோட்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு அவரோட நம்பரை வாங்கி அவருக்கு போன் பண்ணி எங்க இடத்துல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எவ்வளவு காசு வேணும்னாலும் தரோம்னு சொல்றாங்க. அவரும் அந்த வயல் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல கிணறு வெட்டினா தண்ணி வரும்னு சொல்லி ஒரு மார்க்கை போட்டு அங்க ஒரு குச்சியை ஊன்றாரு. இப்ப கட் பண்ணா நம்ம பையன் நைட்டு ஃபுல்லா அவர் மார்க் பண்ணிட்டு போன இடத்துல ஊனி வச்சிருக்கிற குச்சியே பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் பார்த்து அவனோட பாட்டி அடுத்த நாள் அந்த குச்சியை எடுத்து வேற இடத்துல மாட்டி வச்சிடறாங்க. இப்ப இது தெரியாம நம்ம பசங்க கிணறு வெட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு வெட்டுற ஆளை பார்த்து கேட்கறானுங்க. அதே நேரம் இவனுங்க எப்படி கிணறு வெட்டாம விட மாட்டானுங்க அப்படிங்கறத யோசிச்ச பாட்டி அந்த இடத்த வேற ஆளுக்கு விற்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இது தெரிஞ்ச நம்ம பெத்தன அங்க போய் அவனுக்கு மேல வண்டியை விட்டு ஏத்தி அவனுங்களை ஓட விட்டுறான். அப்புறம் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறான். ஏன்னா அவனுக்கு பாட்டி மேல அவ்வளவு கோவம்.